வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஃபோன் நம்பர் 80 72 12 56 87. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது இந்த பெயரில் ஜோதிடம்னு ஒரு நியூமராலஜியில் ஒரு புது கான்செப்டை கொண்டு வரலான்னு பார்க்குறேன். இது ஏற்கனவே நமக்கு இருந்தால் பெயர்கள் ஜோதிடத்தில் நியூமராலஜியில் பல்வேறு நிகழ்ச்சியை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு புது மாதிரியான பெயர்கள் ஜோதிடத்தில் ஒரு கண்டுபிடிச்சி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம தகவல் நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு தான் நான் அதை பேச வந்திருக்கிறேன். இப்போ பெயர்கள் ஜோதிடத்தை பார்த்தோம்னா நம்ம எப்படி பெயர் எண்ணு, விதி எண்ணு, கதி எண்ணு, வாழ்க்கை எண்ணுலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ஒரு புதுமையான ஒரு எண்ணு என்னன்னா அடிமுடி எண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அடிமுடி எண். அடிமுடி எண்ணுன்னு யாருக்கு தெரியுமா? இந்த அடிமுடி எண்ணை வச்சு தான் இப்போ ஜோதிடமே நல்லா எண் கணிதத்தில் நல்லா பிரபலமாக இருக்குது. அந்த அடிமுடி பேஸ் வச்சு தான் அரசியல்வாதிகளும் சரி, நல்ல தொழிலதிபராக இருந்தாலும் சரி, இல்லை மற்றபடி சினிமா ஆக்டரில் நல்ல முன்னணியில் இருக்கிறவங்களும் சரி, அந்த அந்த அடிமுடி எண் பேச வச்சு தான் நல்லா வளர்ந்துருக்குறாங்க. அது நம்ம முன்னோர்களை ஆரம்பத்தில் நமக்கு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரில் நமக்கு சாதகமாக சூட்டாக அந்த அடிமுடி சூட் ஆகிடுச்சுன்னா ஒரு சிலர் நல்லாயிடுறாங்க. அந்த எண்ணு சரியாக அமையலன்னு வைங்க, சில பேர் அந்த பிரச்சனைக்கும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. அது நம்ம அந்த காலத்துல எல்லாம் நமக்கு நியூமராலஜி பற்றி என்னன்னு தெரியாது, அடிமுடி என்னன்னு தெரியாது, பெயர் என்ன, வாழ்க்கை என்ன, விதி என்ன, கதி என்ன சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த அடிமுடி என்ன கண்டுபிடிச்சதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ அதை நம்ம போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. அந்த எண்ணெய் போட்டு பார்த்து நம்ம பேரை பார்த்தோம்னு வைக்க, அவங்களாம் தொழிலும் நல்லா சிறப்பாக இருக்காங்க. ஒரு அரசியல்வாதியில், அரசாங்க உத்தியோகத்தில், எல்லாம் பல்வேறு நிலையில் இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கிறாங்க. அது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னம்னா, இந்த 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 எண்ணெல்லாம் இருக்குல்ல, ஏஒய் 1 2 3 4 அப்படிங்கிறது, இது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, இது புதன், சுக்கிரன், கேது, சனின்னு இருக்கு. இது 9 தான் எண்ணெய் இல்லையே, செவ்வாய் தான். ஆனால் அதுக்கு நமக்கு அல்பம் அப்படி எண்ணுகள் இல்லையல்ல, அதனால் அந்த 9 வந்து சிறப்பான எண்ணு அப்படிங்கிறாங்க. இதில் என்னன்னா ஒரு சிறப்பு அடிமுடி எண் அப்படிங்கிறது நம்ம பெயரோட முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும், நம்ம பெயரோட முதல் எழுத்து கடைசி எழுத்து வச்சு நம்ம பார்க்கணும். இதில் இருந்து 2 இனிஷியல் இருந்துன்னு வைங்க, அந்த முதல் இனிஷியலுக்கு தான் மரியாதை. 2வது இனிஷியல் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. முதல் இனிஷியல் கடைசி அந்த எழுத்தோட. இப்போ TR ராஜேந்திரன் வைங்க, இந்த டீக்கு உண்டான எழுத்து, இந்த எண்ணுக்கு உண்டான எழுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 4, இது வந்து 5, 5 4 9. இந்த பெயர் எண்ணை பொறுத்த வரைக்கும், இந்த அடிமுடி எண்ணை பொறுத்த வரைக்கும், இந்த AIJQYயில் ஆரம்பித்தாலும் சரி, இதில் இந்த BKR 2ல் ஆரம்பித்தாலும் சரி, இந்த எண்ணில் அதே எண் ஆரம்பம் அதே எண் முடிவாக இருந்தால் சிறப்பாக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த எண்ணில் கூட்டுத்தொகை வருது இல்லைங்க, இந்த எண்ணு இந்த கூட்டுத்தொகை வந்து 4 8 வரக்கூடாது. 4 8 வந்தாங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதில்ல. 4 எண்ணில் வந்தவங்க எப்படி இருக்காங்கன்னா, அதாவது முற்பகுதியில் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கை ஓட்டத்துக்கு உண்டான ஆதாரம், பொருளாதாரம் வருது. ஆனால் பின்னாடி கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி 8ஆம் எண்ணில் அடிமுடி எண் வந்துன்னு வைங்க, அதில் வந்து திடீர்னு ஒரு பொருளாதாரம் வருது, மேன்மை அடைகிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சர்க்கிளில் வந்துடுறாங்க. மேக்ஸிமம் அந்த எண்ணெய் கூட்டி பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நம்ம அடிமுடி எண் வந்து இந்த 4 8 வராமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேர் வச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னா, நாம் ஒரு ஸ்டேஜில் செட்டில் ஆகிட்டோம், அதனால் நம்ம பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த எண்ணில் முடிஞ்சவனுக்கு தொல்லை இருந்ததுன்னா, இல்லை அவனுக்கு படித்த வேலை கிடைக்கல, இல்லை வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அப்படிங்கும்போது நம்ம ஒரு பேரை மாற்றி தான் ஆகணும். அதை மாற்றி வச்சாதான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பு. திருமணத்துக்கு முன்னாடியோ ஒரு வாழ்க்கை சிறப்பானதாக அமையணும் அப்படின்னோம்னா, இந்த அடிமுடி எண் வந்து 4 8ல் வரக்கூடாது. அந்த 4 8ல் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா நாம் அதுக்கு சிறப்பாக நம்ம அமைச்சுக்கலாம். இந்த எண்ணெய் விட்டு நம்ம ஏதாவது வச்சிருந்தோம்னா அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதில்ல. முற்பகுதியில் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சிரமப்படுறாங்க. இந்த இதில்
அதனால 2 இன்சியல் வந்ததுன்னா நம்ம முதல் இன்சியலில் கணக்கு வச்சுக்கணும். அதை கணக்கில் வச்சுக்கோங்க. கடைசி என்ன வச்சுக்கோங்க. அது உதாரணத்துக்கு பாருங்க, இந்த எண்ணில் ஆரம்பிச்சு இந்த 1ஆம் நம்பர்ல ஆரம்பம் முடிவு வந்ததுன்னா நம்பர் 1 அதுதான் சிறப்பு. அது அரசாங்க உத்தியோகம், அரசு, தொழிலதிபர்கள் எல்லாமே அந்த இதுல மேக்சிமம் வர்றாங்க. அதுலயே 7 முடிச்சு ஒய்யில முடிஞ்சாலும் சரி, ஐயில முடிஞ்சு 7 முடிஞ்சு ஐயில முடிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஆரம்பம் முடிவு அடிமுடி என்ன அந்த மாதிரி ஒன்றுனா 1 ரொம்ப சிறப்பு. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இருந்தாலும் இந்த 4, 8 மட்டும் ஆகாது. இந்த இதுல வந்து பிகேஆர்னு போட்டிங்கன்னு வைங்க, ஆரம்பத்தில் 2 வரும், கடைசியில 2 வரும், அது 4ஆ போயிடும். அதில் மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி 8 வந்தா போகிறோம். இதில் வந்து 7, 1, 8, 1 வந்துச்சுனாலும் அதுவும் சிறப்பு இல்லை. அதாவது முடியன்னு 8 வரக்கூடாது, அடிமுடி. இப்படி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்குள்ள போடுற மாதிரிங்க. இப்போ அரசியல் வாழ்க்கையிலேயே பார்த்தோம்னா கூட, இப்போ கருணாநிதினு போட்டுங்களேன், இதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, இன்னொரு இதை விட அதிக முக்கியமான என்ன டெஸ்ட் லாட் என்னன்னு இருக்கு. அது வந்து என்னன்னா 3, 6, 9 இந்த 3 எண்ணுக்கும் மிக சிறப்பு. இந்த 3 எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இந்த 3 வந்து 6ஆக மாத்தலாம், 9ஆக மாத்திக்கலாம், 9 3ஆக மாத்திக்கலாம், 6ஆக மாத்திக்கலாம். இது ரொம்ப சிறப்பான எண். பெரும்பாலும் பாருங்க இந்த 3ல தான் வந்திருப்பாங்க எல்லாருமே. இந்த 3ல, இந்த 6ல இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க, இந்த 9ல இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. தெரியுங்களா? இப்ப கருணாநிதினு பார்த்துருங்க, அவர் 5 முறை முதல்வராக இருந்தார். இதுல 2, 1, 3. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, நம்ம ஏடிபியில் அவர்களும் அவர் வந்து முதல்ல பேச்சு முத்து பேர் வச்சிருந்தார். அந்த பேச்சு அதை மாற்றி வந்து பன்னீர்செல்வம் வச்சங்காட்டி தான் அவர் சிறப்பானார். அதுக்கப்புறம் என்னாரு, அவர் ஏடிபியில் வந்து சீஃப் மினிஸ்டரா ஜெயலலிதா பக்கமாக சேர்ந்தார். அது ஒன்று. இது வந்து 8, செல்வம் வந்து 4, செல்வம் எம்பு வந்து 4, 8 4 12 1 3. அந்த 3 வந்ததுனால அவர் சிறப்படைஞ்சார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மான்னு போட்டுக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா, இது 2மே 1ல சேரும். அதனாலதான் சிறப்பு அவங்களுக்கு. புரியுதுங்களா? முதல் பேரும் கடைசி பேரும் ஒன்னா இருந்தா இன்னும் சிறப்புங்க. இதுலயே வரணும் முடியணும். அது வந்து சிறப்பு. ஆனா அதுல பார்க்கும்போது அடிமுடின்னு மாத்தி 4, 8 வரக்கூடாது. அதை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்தாங்கன்னா தான் அவங்க வந்து வெள்ளன் குட்டா இருப்பாங்க அரசியல்ல. இதுலயே வந்து அதுலயே வந்து போனா கூட. அதே மாதிரி சினிமா பிள்ளை ஆரம்பத்துக்காலும் சரி, ரஜினிகாந்த் வச்சதை விட ரஜினி வச்ச போது தான் சிறப்பானார். டைட்டில் போறதுக்கு ரஜினி தான் போட்டுருவாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் போடுவாங்க. காந்தன் போட்டா மாறிக்கும். ரஜினி வச்சாலும் பாருங்க 2 + 1 3, அதுதான் சூப்பர் ஸ்டார். அதை ஏன் மாத்தினாருன்னா ரஜினிகாந்த்னு வராது. சினிமா சிபிள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் போடுவாங்க, அதனால வராது. அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் பாருங்க, எம்ஜி ராமச்சந்திரன் எண் இது எத்தனை? 5, இது 4, 9. ஒரு முதல் இன்சியல் தான் சேர்த்தணும், 2 இன்சியல் இல்லை. 2 இன்சியல் முதல் இன்சியல் தான். இன்னத்துல இன்சியல் சேர்த்தப்படாது, பேர் தான். அந்த பேருக்கு மட்டும் அடியன் முடியணும். 2 இன்சியல்னா 2. இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி சினி ஃபீல்டில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சவங்க மக்கள் மத்தியில் இருந்து நடிகர் மத்தியில் சரி, எம்ஜி ராமச்சந்திரன் நினைச்சு நின்னார். இன்னைக்கும் அவர் பேர் சொல்றப்பல. ஆனா சிவாஜி கணேசனை பாருங்க, சிவாஜி கணேசன் 5 3 8. புரியுதுங்களா? S3 கணேசன் 5 8 3 8. அது இன்சியல் தான் வரலையா அவருக்கு? சிவாஜி கணேசன் இன்சியல் வரல இல்ல. அப்ப 5 3 8ங்கிறதுனால ஆச்சுன்னா சிரிப்பில் தான் அவருக்கு முன்னேற முடிஞ்சது. சொல்றேங்க. அதாவது 1 2 போடும்போது அவருக்கு சினிப்பீல்ல வந்து வெள்ளன் குட்டா இருந்தாலும் தவிர மக்கள் மத்தியில ஒன்றும் பிரயோஜனப்படல. அதுவும் இல்லாத பல்வேறு கட்சி ஆரம்பிச்சாரு, அதுவும் செட் ஆகல. அவர் எந்த பக்கம் கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி ஜெயிக்காது. சிவாஜி அப்படி ஒரு ராசி 8. அது நான் போட்டு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சதுல தான் செட் ஆச்சு. அப்புறம் விட்டிங்க பாருங்க, இந்த இளைய மியூசிக் பாருங்க, மியூசிக் பாருங்க, அப்புறம் மியூசிக்ல பாருங்க இளையராஜா பாருங்க. ஆரம்பத்தில் போலாம், TM சௌந்தரராஜன் வச்சுங்க.
5 4 9. சீர்காழி கோவிந்தராஜன் எண்ணு 5, இது 3 8. பிரகாசம் பண்ண முடியல, பிரகாசிக்க முடியல அவரால். நல்லா இவரை விட நல்லா வந்து வாய்ஸ் நல்லா கொடுப்பாரு, இருந்தாலும் அவரால் ஃபீல்டில் நினைச்சு பிடிக்க முடியல. டிஎம்சி இன்ன வரைக்கும் நினைச்சு நிற்கிறார். அவர் போனால் கூட இன்னும் அவர் பாட்டு நமக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சீர்காழி கோவிந்தராஜ் பாட்டு எடுபடாது, ஏன்னா 8ஆம் நம்பரில் வந்துருச்சு. மாற்றி அதை ஆரம்பத்தில் வச்ச பேர் அப்படி ஆகிட்டு போகுது. இப்போ நம்ம அந்த காலத்தில் நம்ம எதுவும் பார்க்கறதில்ல, ஏதோ வச்சோம். அதனால் நம்ம ஓரளவு முன்னேறாங்க விட்டுறோம். நமக்கு எந்த நிலைமையில் எப்படி இருக்கணும்னு நமக்கு இடம் தெரியும். சில பேர் வச்சுருக்க பாருங்க, அரசாங்க அதிகாரி பூரா இந்த நம்பரில் தான் இருக்கிறான், இல்லைன்னா இந்த நம்பரில் இருப்பான் 6ஆம் நம்பரில். மேக்ஸிமம் இப்படி தான் அரசாங்கத்தில் போகிறவங்க வர்றவங்க அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நரேந்திர மோடி போடுங்க, ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் அவர் தான் 10 வருஷத்துக்கு பிஎம்மாக இருக்கார். ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் அதிக வருஷம் பிஎம்மாக இருந்தது நரேந்திர மோடி. 5 1 6 புரியுதுங்களா? நரேந்திர மோடி 5 புரியுதா 6. இப்போ பாருங்க, என் பேர் எடுத்துங்க வடிவேலுன்னு வரும், இங்கேயும் வருது, இங்கேயும் வரும், யூவும் பியும் அதுலேயே 2 வருதில்ல. அதை போட்டிங்கன்னா அரசாங்கம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அரசாங்க ஆதரவு கிடைக்கும், வேலை கிடைக்குதோ இல்லையோ அரசாங்க ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பாக. எப்படி சார்? டி ரவிக்குமாரா? ரவிக்குமார் 2. முதல் இன்சியலுக்கு வேல்யூ இல்லையா? 2 இன்சியல் வந்துதான் முதல் இன்சியல் வேல்யூ. ரவிக்குமார்னா ரவிக்குமார் தான். ரவிக்குமார் போட்டாவே அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு ரூட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேக்னேஷன் இருந்துட்டு இருக்கும், ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. அந்த பேரை மாற்றி வச்சிங்கன்னா வேற வெள்ளம் குட்டாக இருக்கலாம். இதில் வந்து 1 6 3 6 9 ரொம்ப சிறப்பாக வைக்கலாம். இந்த மீதியெல்லாம் வச்சுக்கலாம், ஆனால் அவ்வளவு சிறப்பு இருக்குமான்னு சொல்ல முடியாது. 4 8 இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம சிறப்பாக அமைச்சுக்கிறது இன்னும் நல்லது. இது பார்த்தோம்னா அரசியலில் ஆகட்டும். எப்படி சார்? டபுள் இன்சியல் வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க, அப்படி வச்சா முதல் இன்சியல் எடுத்துக்கலாம். சிங்கிள் இன்சியல் நம்ம வச்சுக்கூடாது, சிங்கிள் இன்சியல் எடுக்கக்கூடாது. எப்படி சார்? ஆமாம் ஆமாம், சிங்கிள் இன்சியல் அது இன்சியல் நமக்கு எடுக்கிறது இல்லையா சார்? பேர் தானே கணக்கு நமக்கு. அதான் சார், சிங்கிள் இன்சியல் நம்ம எப்படின்னு வச்சுக்கலாம் சார், பேர் தான் சார் முடிவுன்னு கடைசியில் இருந்தால் சார் நமக்கு முக்கியம். இனிஷியல் வேண்டாம் சார், டபுள் இனிஷியல் தான். அப்படி 2 இனிஷியலுக்கு தான் நம்ம மதிப்பு, அந்த பேருக்கு மதிப்பு இல்லை. இப்போ டிஎம் சொந்தம் எஸ்க்கு மதிப்பு கிடையாது, டி தான், டிக்கு மதிப்பு தான். ஆமாம் ஆமாம், இதுதான் வந்து அந்த அடிப்படையினுடைய வேல்யூவே அதுதான். எந்த இடத்துல போட்டாலும் அந்த 3 6 9 தான் வந்து சேரும். எடப்பாடி பழனிசாமி பாருங்க, வெறும் பழனிசாமிக்கு செட் ஆகாது. எடப்பாடிக்கு ஐ போட்டாலும் சரி ஒய்யும் வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஐ போட்டீங்கனாலும் ஒய்யு கட்சி வரும், இதில் வரும். அதனால தான் பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணாரு. 1008 பிரச்சனை அவர் தானே வந்தார் ஏடிஎம்கேவுக்கு. அது 2 ஓகே இல்லை, அதுலேயே வருதில்ல, இதுலேயே வருதில்ல. ஈ கூட போட்டுங்க 5 1 6. எப்படி போட்டாலும் அந்த எடப்பாடி பழனிசாமி மீட்ட முடியாது. ஏடிஎம்கேல வெள்ளன் கூட்டு அவர் தான், பன்னீர்செல்வத்தில் முடியலையே, அவர் பேர் அமைஞ்சிருது. சக்தி குரு எடுத்துங்க, இது பாருங்க, 5 சக்தி குரு எடுத்துங்க, 3 குரு 6 9 வெள்ளன் குட்டா இருக்காரு ஜோதிடத்தில். நவசாத்து எடுத்துங்க 5 5 10 1. என்ன சார் நவசாத்து 5 5 10 சார் 1 சார். அதை விஜயன் எடுத்துங்க, விஜயன் வந்து வெறும் விஜயன் போட்டீங்கன்னா சிறக்காது. இரும்பாலை விஜயன் போட்டதுனால சிறக்கல. வெறும் விஜயன் போட்டீங்கன்னா சிறக்க மாட்டார் அவர், இரும்பாலைன்னு போட்டதுனால தான் சிறந்தார். ஆமா, இப்ப இரும்பாலைன்னு போட்டீங்கன்னா இரும்பாலைன்னு போட்டீங்கன்னா 5 விஜயன் 5 10 1 நம்பர் 1 போயிடுவாரு. இரும்பாலை விட்டு வெறும் விஜயன் போட்டால் தெரியாதா இருக்கும் நம்ம கிட்டே. எப்படி சார்? ஐசி லட்சுமியா? ஆமா, ஐயும் தானே வருது, டி வருதா? டி ஐன்னு 6 தானே, 5 வருது. அதனால கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவ்வளோ 4 8 மாதிரி பாதிப்பு வராது. மீது எல்லா நம்பர்ல இருக்கா சார், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு முடிஞ்ச அளவு அந்த 3 6 9 வச்சுக்கிட்டா ஒன்று நல்லா இருக்கும். வெள்ளம் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா இதில் வச்சுக்கலாம். நம்ம 1ல் வச்சுக்கலாம், இல்லைன்னா இதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இதில் வச்சுக்கலாம். இந்த 3 வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். மற்ற இதுல எல்லாம் வச்சுக்கிட்டா கூட அவ்வளவு நமக்கு சிறப்பு வராது. இதில் 50% நல்லா இருப்பாங்க, 50% ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வீக்காக இருக்கும்.
ஏதோ ஒரு ரூபத்தில் ஒன்று பொருளாதாரம் சிறக்குதுன்னா இது அதாவது ஜாதகத்தில் அகம் காரகம் இருக்குது, பொருள்காரகம் இருக்குது. பொருள்காரகம் சிறப்பாக இருந்தால் அகங்காரகம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு பொருள்காரங்களாக இருந்தால் அகங்காரகம் நல்லா இருக்கும். அவங்க வீட்டில் உறுப்பினர் பிரச்சனை ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும். இல்லை உறுப்பினர்கள் நல்லா தெளிவாக இருந்தாங்கன்னா பொருளாதார பிரச்சனை பாட்டிக்குவாங்க இந்த இதில். ஆனால் அவ்வளவு 4-8 மோசம் வராது. அவங்க ரொம்ப மேலே போயிடுவாங்க, டவுன் ஆயிடுவாங்க, சுத்தமாக நாசாரிகள். அந்த பேர் உள்ளதையும் போட்டு பார்த்தோம்னா அப்படிதான் வருது போகிற வகையில் போட்டோம்னா. ஆனால் போகிற சிறப்பாக இருந்த பூரா அப்படிதான் வர்றாங்க. இளையராஜா பாருங்க, 5-1-6 யாரு பாருங்க, 5-1-6-9 இப்படியே தான் வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கிட்டே. நம்ம பார்த்த வரைக்கும் இப்படிதான் வருது. அதுக்கு மாதிரி மற்றவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி நயன்தாராவை போடுங்க, நயன்தாரா போடுங்க 6. அவங்க தான் நம்பர் 1 ஆர்டிஸ்ட் இப்போ லேடிஸ்லேயே. அது மேக்சிமம் இந்த 6 வந்து ஏகப்பட்ட செல்வாக்கு செழிப்போடு இருக்குங்க. 6ஆம் நம்பர் தான் மேக்சிமம். அதை விட்டா 9, அதை விட்டா 3. இந்த 3, 6, 9 டெஸ்ட் லாடியர்னு சொல்லிக்கலாம். டெஸ்ட் லாடியர்னு டெஸ்ட் லாட் நம்பருங்கிறான் இந்த 3, 6, 9. ஆனால் சில பேருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி அந்த நம்பர் உள்ள பேர் அந்த நம்பரை வச்சு போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பேர் செட் ஆகிடுது. செட் ஆகி வாழ்வியல் நல்லா முன்னேறாங்க. நமக்கு ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுறாங்க. நமக்கு அதாவது ஒன்றும் தெரியறதில்ல. நம்ம வாழ்க்கையில் சில பேர் முன்னேறிடுறாங்க, சில பேர் பாதிச்சிடுறாங்க. அது என்னன்னா நமக்கு தெரியாதனால தான். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, நாம் ஏன் பேரை மாற்றக்கூடாது? இந்த நேரத்தில் நம்ம பேரை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? நமக்கு செட் ஆச்சே, எனக்கு செட் ஆயிடுச்சுல்ல, நமக்கு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பசங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது அப்படிதான் சொல்லி வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கிட்ட கொடுத்தோம் மரபு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு இருக்கிற நம்பர் அப்படியே தான் இருக்கும். என் நம்பர் பாருங்க, என் டேட் ஆஃப் பர்த் 25-2-25-10-1952. இதில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகும். இப்போ அதுலேயும் அந்த 3, 6, 9 நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல, அதுக்கு நமக்கு ஆதார எண் வேணும். ஆதாரம்னா நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் இல்லை, நியூமராலஜியில் ஒரு ஆதார எண் இருக்குது. அதை வச்சு பார்த்து நம்ம எதில் போய் ராசி வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது என்ன நம்பர்? ஆதார் நம்பரு. ஆதார் நம்பர் எதுன்னா டேட்டும் மந்த்தும் கூட்டி ஒரு நம்பரு, அப்புறம் மாசமும் வருஷம் கூட்டி ஒரு நம்பர், அந்த 2 நம்பர். இப்போ பாருங்க, இப்படி இருக்கு டேட் ஆஃப் பர்த். இப்போ 5-2-7-1-8 இப்போ இதை கூட்டுக்கலாம். 1, 2, 9, 11, 11, 5, 16, 1, 2, 9, 11, 11, 16, 18, 9, 9, 8, 17. இது 8 தான் வருது. இது 8 வருதுன்னா இந்த 1 இதில் 8ல் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த 9ல் வச்சுக்கலாம். இது 8ல் வச்சாலும் சிறப்பாக இந்த நம்பருக்கு. ஏன்னா இது 7, 8 வருதுனால 8ல் வச்சுக்கலாம் நமக்கு சிறப்பு. எனக்கு மேக்ஸிமம் அந்த 8ஆம் நம்பர் தான் செட் ஆகுது. அதனால எதுக்கு போட்டாலும் 8, அஷ்டமியில் போனாலும் நல்லா ஜெயிக்குது, 8ல் போனாலும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறந்த பணியாளர். ஆனால் 8 தான் நமக்கு செட் ஆகுது. ஆனால் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே யூவின்னு கலந்து அமைஞ்சிருச்சு. அதனால நாம் அது ஒன்றும் செட் ஆகாது, பிரச்சனை இல்லை. இந்த நம்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்று இதில் அடிமொழின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இதில் அடிமொழின்னு வச்சுக்கலாம். இதை கண்டுபிடினா அது வச்சா நமக்கு உங்களுக்கு சூட் ஆகும். 3, 6, 9 விட உங்களுக்கு எப்படி நம்பர் இருக்குதோ சூட்டை வைக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ஆனால் ஒரிஜினலாக இருக்கணும். நீ அதில் வந்து மாற்றி கத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப போயிடும். அப்புறம் இல்லை சட்டத்துக்குள்ள வந்துடும். அதனால டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிக்கலாம். எஸ் சார், முரளிதரனா? மூக்கு எம்மு, நம்மளுக்கு எண்ணு. ஆமாம், 5 நாள் 9 தானே, நல்லா தான் இருக்குது, அருமையாக இருக்குது. முரளிதரன் தான் அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கணேசன் வைக்கிறாங்கல்ல, கணேசன் வச்சிங்கன்னா 5, 3, 8 ஆகி போச்சு. ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் போகிறாங்க. 5, 3, 8 வந்து வைங்க, 8 வந்ததுன்னா ஒன்று நல்லா இருக்கும், தூக்கரமாக இருக்கும், டக்குன்னு கிடைக்கிற ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவங்க சரியாக அமையறதில்ல. இந்த 8ஆம் நம்பர் வரவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்பட்டு நிறைய அப்படிதான் இருக்கும். ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படணும், போராடணும், ரொம்ப அடிப்படை தேவைக்கே போராடணும். இவங்க குடும்பம்லாம் எங்களுக்கு தெரியும். எப்படி சார்? ஆமாம் ஆமாம், அதான் சார். அது ஆரம்பத்தில் நம்ம
அதான் வளர்ந்து லோ பண்ணிடுச்சு. அதை அடுத்து இடத்த விட்டு காலி பண்ணி வந்துட்டீங்கல்ல, அந்த அடிப்படை என்ன தான். அந்த 4-8 வந்தாமே அது ஒரு மாதிரியாக இருக்கும். அது 8 ரொம்ப மோசம். 4னா கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கலான்னு வைங்க. 8 ரொம்ப 4 வந்து பொருளாதாரம் வந்துட்டு இருக்கும். ஆனால் மற்ற இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒரு ஃபேமிலியில் ட்ரபிள் இருக்கும், ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் பொருளாதாரத்துக்கு வந்தாலும் நிம்மதி இருக்கிறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இருக்காதெல்லாம் 4-8. அதனால் நம்ம 3, 6, 9 இந்த மாதிரி எண்ணா கூட்டி நம்ம வச்சுக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தாழ்மையான கருத்து. அதுதான் சார் சொல்ல வந்தது. இவ்வளோ தான் சார் நம்ம ஜோதிடத்தில். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஆர் வடிவேலு, தாசில்தார் ரிட்டையர்டு. 9952826126. 9952826126. அதே மாதிரி செல் நம்பர் அப்படி வச்சுக்கலாம், வண்டி நம்பர் அப்படி வச்சுக்கலாம். ஏன் செல் நம்பர் பாருங்க, 99 528 26 126 9 9 6 11 16. ஏதாவது எதுக்கு நம்பர் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்ல வர்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கிட்டா நல்லது, அவ்வளோதான். புதுசாக ஃபோன் வாங்கின தேதியிலேருந்து 3 நாள் தொடர்ந்து அவருக்கு பெரிய கறி, அளவு கறி தான் வருது. மோகனம்